கல்கத்தா விமான நிலையம். நம்ம இங்கே வந்து தான் போகிறோம், டைரக்ட் ஃப்ளைட் இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கல்கட்டாவில் நம்ம இருக்கிறோம். போர்ட்லேருந்து நம்ம நேராக இங்கே வந்து தான் டெல்லி போகிறோம். டெல்லிக்கு டைரக்ட் ஃப்ளைட் அங்கேருந்து இன்றைக்கி இல்லை. ஸோ நம்ம ஏர்போர்ட் வெளியில் இருக்கிற ஒரு சில காட்சி மட்டும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இது நல்ல பெரிய ஏர்போர்ட்டு. இறங்கும் போது தான் பார்த்தேன் பெரிய ஏர்போர்ட். வெஸ்ட் பெங்காலுடைய வெளியே இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய உருவச்சிலை இது. அவர் நினைவு போற்றுகிற வகையில் இங்கே வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்தினுடைய இன்னொரு பகுதி இது. மெயின் ரோடு பார்த்தீங்களா? விமான நிலையத்தினுடைய பெயர்களை ஆங்கிலம் மற்றும் வங்க மொழியில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வங்க மொழி என்பது அவருடைய சொந்த மொழி. எனவே தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இதை வலியுறுத்தி காட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கல்கத்தா நகரனுடைய இன்னொரு பகுதி மெயின் ரோட்டில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அந்த காட்சியை. சாலைகள் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி பொங்க இந்த விமான நிலையத்தை வந்து அடைந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. இது வரைக்கும் நான் போன ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டெல்லி பன்னாட்டு விமான நிலையம், சென்னை பன்னாட்டு விமான நிலையம், போர்ட் பிளேர் பன்னாட்டு விமான நிலையம், ஜாஃப்னா பன்னாட்டு விமான நிலையம், கொழும்பு பன்னாட்டு விமான நிலையம் என்று இது என்னுடைய இன்னொரு பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறது. ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம நிச்சயம் பயன்படுத்திக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். இத்தனை விமான நிலையத்திற்கு வருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நண்பர்களே, கிடைக்கிற வாய்ப்பில் நம்ம நேரம் கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நம்முடைய விமான நிலையத்தினுடைய வெளிப்பகுதியில் தேசிய கொடியானது நட்டு வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. உள்ளே போய் காட்டலாம். நம்ம டிபார்ச்சருக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். லிஃப்டில் முதல் மாடிக்கு போகணுமா? சென்னை மாதிரி ஆட்டங்குது. பாருங்க, क्या कर रहा है? உள்ள நிறைய வழக்கம் போல் எல்லா ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி சாப்பிட டீ எல்லாமே கிடைக்குது. ஃபுட்டெல்லாம் லான்ச்சுக்கு போயிட்டுருக்குறோம். லான்ச் இருந்தால் லான்ச் சாப்பிட்றலாம். கிளம்பிட்டோம். கல்கட்டாவில் இருந்து இப்போ நம்ம டெல்லி கிளம்பிட்டுருக்குறோம். டெல்லி விமான நிலையத்துக்குள்ளே தேங்க்யூ.
welcome you to Delhi at Terminal 1. If your next flight is from another terminal, kindly follow